எப்படி இருக்கீங்க? ஆ நீட்டாக தானே இருக்க சொன்னேன், இப்படியா இருக்க சொன்னேன்? நீ முடி வெட்டாலையா? முடி வெட்டிடுவோமா? எங்கே போகலாம்? ஐஸ்கிரீம் கடைக்கு போவோமா, பிரியாணி சாப்பிட போகலாமா? ஐஸ்கிரீமா? எங்கே ஐஸ்கிரீமா? ஐயா நீங்கள் ஐயா முடி வெட்டாமல் இருக்கீங்க? வேலை இல்லை, வேலை வெட்டிட்டு 10-20 நாள் வேலை இல்லை. சரி ரைட், நல்லா முடி வெட்டிட்டு நீட்டாக இருங்க. கடைக்கு போகலாம். சாரத்தையும் கூட்டு போவோம். நல்லா நீங்கள் வரீங்களா? இப்போ காசு தானே, இப்போ உடனே போய் முடி வெட்டிட்டு வந்துடும். சரியா? முடி வெட்டி நீட்டாக குளிச்சுட்டு கடைக்கு போயிடும். ஓகேவா? ஏன் நீங்களும் கையோட கூட இருந்து முடி வெட்டிடுங்க. புது ட்ரெஸ்ஸு கேட்டிங்களா ஐயா? உங்களுக்கு நல்லா குளிச்சுட்டு இதை மாற்றுங்க. உங்களுக்கு டிஷர்ட்டு பேண்ட்டு கேட்டிங்கல்ல? ஓகேவா? மாற்றணுன்னு எங்கே போனோம்? ஐஸ்கிரீமா பிரியாணியா? ஐஸ்கிரீமா போயிடலாமா? ஆள் பாரு, அட்டகாசமா இருக்கீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க போல என்னோட. நான் நல்லாவே இல்லை. டிஷர்ட்டு பேண்ட்டு, சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு மனிதனுக்கு. இவரோட ஆசை என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு இந்த மாசம் நீட்டா இல்லை, அடுத்த மாசம் நீட்டா இருக்கணும். பாக்குறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், நீட்டா குளிக்கணும். அதே இடத்துல அந்த கடையில தானே வேலை பாக்குறீங்க, இரும்பு கடையில. அங்கேயே இருக்கணும், வெளியில எங்கேயும் போக கூட, சேஃபா இருக்கணும். சரியா? சாப்பிட்டு எப்பயும் அங்க இருக்கணும். நான் மாசத்துக்கு இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாசம் உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். சரியா? பட்டன் மூணு மாதிரி மீச வச்சிருக்கீங்க, அழகா. இவ்வளவு அழகா இருக்கீங்க. முதல்ல இவ்வளவு அழுக்கா இருந்தீங்க, இப்போ இவ்வளவு அழகா இருக்கீங்க. பட்டன் போட்டுக்கோங்க. வெண்ணிலாவா, சாக்லேட்டா, ஸ்ட்ராபெரியா? வெண்ணிலா சொல்லுவா. உங்களுக்கு அழகா இன்னைக்கு வேற ஃபிளேவர். எப்படி இருக்கு? அக்கா சாப்பிடுங்க. குடிச்சிருக்கல? பரவாயில்ல. உங்க கூட சப்போர்ட்டா கொஞ்சம் பாத்துக்கோங்க பக்கத்துல இருந்து. நல்லா பாத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கும் அடுத்தது என்ன பிசினஸா அந்த நீ சொன்னதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன். முடிய வெட்டவ அவளை சந்தோஷம் திட்டிய. முடி வெட்டவும் சந்தோஷம். ஆமா, இப்பதான் அழகா இருக்காரு. முடி வெட்டி இனிமே முடி வெட்டி நீட்டா எப்பயும் போல நான் சொன்னோம் அழகா இருக்கணும். சரியா?
இந்த மாதிரி மனிதர்களுக்கும் ஆசை இருக்கும், அவங்களுக்கும் மனசுல எண்ணங்கள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும். நம்ம தான் உங்க பக்கத்துல போய் கேட்கணும், என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும். இப்போ இவரோட ஆசை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும்தான். ஐஸ்கிரீம்னா போதும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவரை மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டு இனிமேல் மாசம் மாசம் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? ஆசையை நிறைவேற்றியாச்சா? நிறைவேறிச்சா? அடுத்த மாசம் இன்னொரு ஆசையை நிறைவேற்றிடலாம். அடுத்த மாசம் இன்னொரு ஆசையை நிறைவேற்றலாம். ஓகே, சந்தோஷம் தானே? சரத்து சந்தோஷம்னா, நல்ல சந்தோஷம்னா நானும் சந்தோஷம். ஓகேவா? நல்லா சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்படுத்தினாலே போதும். அதனால இவருக்கு எப்போ இங்கே கூட்டணும் பிடிக்கும். ஏற்கனவே கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐவாக்கால. போன தடவை போனோம்னா தில்லை நகர் இருக்கேன். அதெல்லாம் இந்த வருஷம் இங்கே மாற்றி கூட்டிட்டு வரணும், இங்கே கூப்பிட்டு வந்தேன். சந்தோஷம் தானே? 2 பேரும் சந்தோஷம் போதும்ல. உங்களுக்கு நான் தொழிலுக்கு ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். சரியா? நீங்கள் இப்படி பரம்பரை கொத்தனாராக இருந்துட்டு இப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், இன்னைக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வர அந்த ஜாமான்லாம் வாங்கி தரேன். சரியா? நீங்களும் பாருங்க, வேலையை பாருங்க. தொழில் பார்க்க முடியுங்கிறீங்க, அப்போ ஏன் இருக்கணும்? நான் உதவி பண்றேன். சரி, இவரை நல்லா பார்த்துக்கோங்க. தலையை பார்த்துக்கோங்க, வேற எதுவும் வேணாம். சரியா? பணம் இருக்கு. சரியா? பணம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வேற எது வேணும்னாலும் என்கிட்ட கேட்க கூட அவசியம் இல்லை. நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொழிலுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்.